மெதுவா மெதுவா. அந்த பக்கம் போனா சரியா இருக்கு. இந்த ரைட் சைடு. இதுக்குள்ள வாங்க வாங்க பார்த்து. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இன்னும் 3 நிமிஷத்துல சத்யாவுக்கு ஆபரேஷன் கண்டினியூ பண்ணாதான் பிழைப்பாங்க. சீக்கிரம் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டிட்டு போணும். எங்களை மீறி எப்படி உள்ள போறீங்கன்னு பாப்போம். டேய் வாடா. சீக்கிரம் போங்க டாக்டர். போங்க. அப்பா வந்துடுறேன். சொல்லு புரியுதா? சத்யாக்காவை கொல்றதுக்கு ரவுடிங்க எல்லாம் வந்துட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. என்னது? சத்யாவை கொல்றதுக்கா? ஆமா, சீக்கிரம் வாங்க. அண்ணே, ஆட்டோ திருப்புறேன். ஆட்டோ திருப்புறேன். ஏய் ஆட்டோ ஃபாலோ பண்ணுங்கடா. ஏய் ஆட்டோ ஃபாலோ பண்ணுங்க. திருப்புறேன். ஹலோ, சத்யாக்காவை கொல்ல ரவுடிங்க வந்திருக்காங்க. என்னது? மேடம் அட்டாக் பண்ண வந்திருக்காங்களா? சீக்கிரம் வாங்க. இது உடனே வரும். டிரைவர் வண்டி திருப்புங்க. ஓகே மேடம். ஹாஸ்பிடலுக்கு போங்க. யாரா எம்எல்ஏ ஆளுங்களாடா? யாரு தெரியலடா. ஹாஸ்பிடல் ஆள் போறாங்கடா. வேணா போலாம். அண்ணா சீக்கிரம் போங்கண்ணா.
எம்எல்ஏ சொல்லுங்க. ஏமா அங்க என்னாச்சு? நீங்க அனுப்பின ஆளுங்க பத்தல. பிரபு எல்லாரையும் அடிச்சு துரத்துறான். ஆபரேஷன் நடக்கிறதுக்குள்ள ஏதாவது பண்ணுங்க. தலைவரே, எனக்கு தெரிஞ்ச ஆட்களையும் அனுப்புறேன். அந்த சத்திய பொழைக்கவே கூடாது. அம்மா, இன்னொரு 10 நிமிஷத்துல இன்னும் அங்க நிறைய ஆட்கள் வந்துருவாங்க. அது வரைக்கும் ஏதாச்சும் பண்ணி சமாளிச்சுட்டு இருங்க. சரி. என்ன ஜனிதா? இன்னும் ஏகப்பட்ட ரவுடிங்க இங்க வராங்களா? அப்பா அண்ணா. என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் இல்லல? இல்ல சௌமியா, ஐயோ. எனக்கு ஒண்ணும் ஆகல. ரத்தம் வருது. எனக்கு ஒண்ணும் ஆகல சௌமியா. ஏதாவது சொன்னாங்களா? இல்ல பிரபு. டேய், ரோஹன் சார் சொன்ன ஹாஸ்பிட்டலே தான். வாங்கடா. பிரபு, இவ்வளவு ரவுடிக்க வராங்க? ஏய், அப்பா, எத்தனை பேர் வந்தாலும் என்ன தாண்டி ஒருத்தன் உள்ள போக முடியாது. டேய், எங்க எல்லாரையும் அடிச்சிட்டல்ல. டேய், முதல்ல இவனுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணுண்டா. அப்பதான் இவன் அடங்குவான். எம்எல்ஏ மொத்த பேரையும் நெருக்கிருக்கான். சத்யாவை காவு வாங்காம விட மாட்டான். டேய், அடிச்சு தூக்குங்கடா. இப்போ உள்ள போய் பாரு, உன்னால முடிஞ்சா. ஏய், உங்களை மாதிரி கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் நடனாங்க. சத்யாவுக்காக உயிரே கொடுக்கிற கூட்டம். எங்க மேடம் போலீஸ் பவர்னா என்னன்னு மட்டும் சொல்லி கொடுக்கல, போலீஸ் அடினா எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. டேய், உங்களுக்கு எவனுக்காவது தைரியம் இருந்தா என்ன தாண்டி ரவுடி பாய் தொடுங்கடா பாப்போம். டேய், இந்த வாட்டி தப்பிச்சிட்டல்ல, மாட்டுவடா. பிரபு சார், நீங்க சத்யா கூட என்ன, இவனுங்கள நாங்க வெளுக்கிறோம். பாருங்க, எல்லாரும் கேட்லயே கவலை இருங்க. ஒருத்த உள்ள வரக்கூடாது, சரியா? வாடா, எல்லாம் பாத்துக்கோங்க. என்னாச்சு? எல்லாரும் போயிட்டாங்களா? சார், நாங்க எல்லாரோடையும் தடுத்தணும் சார். தப்பிச்சு ஓடிட்டானுங்க. ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்துக்கணும் சார். அந்த நர்ஸ் அம்மாவும் நீங்களும் சொன்னால தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் விட்டே போனோம். சார், சத்யாவுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க எப்படி சார் சும்மா இருப்போம்? சார்,
எங்களை தாண்டி சத்யாவுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது சார். சத்யா கண்ணு முழிக்கிற வரைக்கும் நாங்க இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போக மாட்டோம் சார். நான் போய் ஹாஸ்பிட்டலை சுத்தி மக்களை நிக்க வைக்கிறேன் சார். நான் வரேன் சார். எல்லாம் சொதப்பிடுச்சு. அவ பொழைச்சிருவாளோ? சத்யா வந்துருவாங்களாம்மா? ஆபரேஷன் முடிஞ்ச உடனே கண்டிப்பா வந்துருவாங்கம்மா. நர்ஸ், இசிஜி செக் பண்ணுங்க, லெவல் பாருங்க. ஓகே டாக்டர். டாக்டர், டாக்டர், ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சா? என் மருமகளுக்கு ஒன்றும் ஆகலையே. டாக்டர், எங்க அண்ணி எப்படி இருக்காங்க? டாக்டர், ஆபரேஷன் முடிஞ்சிருச்சுல, சத்யா இப்ப எப்படி இருக்கு? எங்க மேடம் எப்ப பார்க்கலாம்? பொறுங்க, ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சு. ஆனா ஆபரேஷனுக்கு நடுவுல நடந்த தடங்கல்ல ப்ராப்ளம் ஆயிருக்குமோன்னு எனக்கு ஒரு பயமா இருக்கு. மினிட்ஸ்க்குள்ள சத்யா கண்ணு முழிச்சிட்டா ஒரு பயமும் இல்ல. இல்லன்னா சிக்கல் தான். இப்போ 9:15. 9:30க்குள்ள அவங்க கண்ணு முழிக்கணும்னு எல்லாரும் வேண்டிக்கோங்க. அண்ணா பயப்படாதண்ணா, அன்னிக்கு ஒண்ணுமே ஆகாது, கண்ணு முழிச்சிருவாங்க. சரி மாமா, சத்யாக்கு எதுவும் ஆகாது. யாரும் பயப்படாதீங்க, மேடம் நிச்சயம் நமக்கு கிடைச்சிருவாங்க. சத்யாவுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆனா டாக்டர் 1/4 மணி நேரம் டைம் கொடுத்திருக்காங்க.
அதுக்குள்ள சத்யா கண்ணு முழிக்கணுமா? ஏண்டா கவலைப்படுறீங்க? சத்யாவுக்கு ஒண்ணும் ஆகாது. அவ சிங்க மாதிரி எந்திரிச்சு வருவா பாரு. பாடிகார்டு முடிஞ்சுரா, உன் பிள்ளைய காப்பாத்துப்பா. டாக்டர் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு டாக்டர். ஓகே ஓகே, நான் பாக்குறேன். பேஷண்ட் கண்ணு முழிச்சாங்களா? இல்ல டாக்டர். டாக்டர் என்னாச்சு? ரவுடி பேபி எந்திரிச்சிட்டாளா? இல்ல. இப்ப பல்ஸ் வேற ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. சத்யா ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கு. மாக்கா, சத்யாவுக்கு என்ன பாச்சு? சத்யாவுக்கு நாடி துடிப்பு கம்மியாயிட்டே இருக்கான். அவன் நம்மளை விட்டு போயிடுவோம் போல இருக்கு. ரவுடி பேபி, ரவுடி பேபி, ரவுடி பேபி, ரவுடி பேபி, உனக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. கண்ணு முடிச்சு பாரு ரவுடி பேபி. ரவுடி பேபி, ரவுடி பேபி, வா ரவுடி பேபி, நம்ம வீட்டுக்கு போலாம். நான் தான் அமுல் பேபி வந்திருக்கேன். நான் பேசுறது கேக்குதா? இவனுக்கு என்ன கத்துனாலும் சத்யா எந்திரிக்க போறது கிடையாது. சத்யா கதை இன்னையோட ஓவர். ரவுடி பேபி, நீ இல்லன்னா நான் இல்ல. நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லை ரவுடி பேபி. உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது, எனக்கு ஒண்ணுன்னா உன்னால தாங்கிக்க முடியாதுல்ல. ஆனா இப்ப நான் கண்ணு முன்னாடி அழுதுட்டு இருக்கேன். ரவுடி பேபி, எந்திரிச்சே கண்ணீரை துடைக்க மாட்டியா? இல்ல இப்படியே தான் நான் அள வச்சு பார்க்க போறியா? எந்திரிச்சு வா ரவுடி பேபி, ப்ளீஸ். ரவுடி பேபி, நீ இல்லாம நான் மட்டும் எப்படி ரவுடி பேபி இருப்பேன்? எந்திரி ரவுடி பேபி, ப்ளீஸ். அண்ணி எந்திரிச்சு வாங்க அண்ணி. சூப்பர் உமன் சத்யா,
சத்யா இப்ப நீ வர போறியா இல்லையா